Hello students, this is Iqbal. Example 1.5 பார்க்க போறோம். Consider four equal charges Q1, Q2, Q3 and Q4. எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அந்த சார்ஜோட வேல்யூ வந்து 1 மைக்ரோ கூலும். ஓகே, சொல்றேன் ஒன்று நான் சொல்றேன். அப்போ Q வந்து நம்மளுக்கு 1 மைக்ரோ கூலும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை கூலுமா மாத்தனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 10 பவர் மைனஸ் 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இது கூலுமா மாறிடும். ஓகே, இது எப்படின்னா அந்த 4 இது வந்து ஒரு சர்க்கிளோடைய டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு அப்படி. ஓகேவா, டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆர் சர்க்கிள் ரேடியஸ் வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இது 1 மீட்டர், இதுவும் 1 மீட்டர், இதுவும் 1 மீட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப எல்லாம் 1 மீட்டர். ஓகே, calculate the total force acting on the charge Q1 due to all the other charges. அப்போ இந்த Q1 மேல என்னென்ன சார்ஜ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த Q1 Q3 ரொம்ப ஈஸியாவே தெரியும், பிரச்சனையே இல்லை. சரியா, இந்த Q1 மேல சார்ஜ் Q3னால வர்ற அந்த ஃபோர்ஸ் பேரு நம்ம என்ன சொல்லுவோம்னா F13 சொல்லுவோமா, F13 சொல்லுவோம். F13 force on charge 1 due to charge 3. ஸோ அது ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. R ஈக்குவல் டு 1 பிளஸ் 1 வந்து என்ன ஆயிரும் 2 ஆயிடுமா இங்க. ஸோ ஃபார்முலா படி K Q ரெண்டுமே Q தான், சார்ஜ் வந்து என்ன ரெண்டுமே ஒன்று தான்ல, Q இன்ட்டு Qனே போட்டுக்கிறேன். Q ஸ்கொயர் பை R வந்து 1 பிளஸ் 1 வந்து என்ன ஆயிருங்க 2 ஸ்கொயர். ஓகேவா, அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா KQ ஸ்கொயர் பை 4. இதுல நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் இங்க இருந்து ரெண்டு சார்ஜ் ஒரே சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்கா, அப்ப ஒரே டைம்ல இங்க ரெண்டு சார்ஜும் இங்க வந்து ஃபோர்ஸ் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ இது ரெண்டு ஃபோர்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர்ஸ் வந்து நான் அப்படி எடுத்துக்கிறேன். 2ல இருந்து 1க்கு வர ஃபோர்ஸ் இப்படி வரும். ஓகேவா, சரி. அதே மாதிரி 4ல இருந்து 1க்கு வர இன்னொரு ஃபோர்ஸ். ஓகே, சரி. இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு ரெண்டுக்கு பேர் வச்சிடலாம் நம்ம. இப்போ இந்த ஃபோர்ஸ் இங்க வந்து வருதுல 2, அதாவது ஃபோர்ஸ் ஆன் 1 பை 2, இந்த ஃபோர்ஸ் பேரு. இது ஃபோர்ஸ் ஆன் 1 பை 4, இந்த ஃபோர்ஸ் பேர். இது ரெண்டும், இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கு ரெண்டுமே. ஓகேவா, அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். டூ ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல்னா அது ரெண்டு இடையில உள்ள ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா 90 டிகிரி இருக்கும். அதாவது அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருந்தா இது மேல ஆக்ட் ஆகுது. அப்புறம் ரெண்டு ஃபோர்ஸ் என்ன இருக்கும் ஈக்குவலா தான் இருக்கும் லென்த். ஏன்னா ரெண்டுமே என்ன இருக்கு சேம் சார்ஜ், இதுவும் Q தான் இதுவும் Q தான். அப்ப இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிகிரி எத்தனை இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல வரும். ஓகேவா, ஒன்னு வந்து இங்க மேல இருக்கிறது சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன், F14 காஸ் தீட்டாவா இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இதை பத்தி நடத்தியிருக்கேன். ஒரு ட்ரையாங்கிளா நீங்க இது பண்ணி கன்வெர்ட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் புரியும். இது F12 காஸ் தீட்டா. சரியா, இங்க தீட்டா என்னவா இருக்கும், இந்த ரிசல்டன்ட் வந்து கரெக்டா எக்ஸாக்டா அது பைசெக்டார்ல தான் இருக்கும். இப்போ மொத்தமா 90 டிகிரினா அப்ப என்ன இருக்கும் காஸ் வந்து 45, தீட்டா வந்து 45 டிகிரி. ஓகேவா, தீட்டா வந்து இங்க என்ன இருக்குங்க 45 டிகிரி இருக்கும். மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரொம்ப போட்டு நீங்க குழப்பிக்க வேணாம். சரியா, அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ஓகே, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா 1 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் என்ன வரும் 2, ரூட் 2 ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும் இந்த இடத்துல ரூட் 2. இதான் டிஸ்டன்ஸ், ரெண்டுக்குமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் வரப்போகுது. இந்த இடம் புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா நான் ஃபர்ஸ்டே நான் நடத்திருப்பேன் பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் வந்து நடத்திருப்பேன் 1.1 ஆர் 1.2 அதில் நடத்திருப்பேன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். தீட்டா வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அது மாதிரி இதில் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும், இன்னொரு ரெண்டு ஃபோர்ஸ் கிடைக்கும். அது வந்து எப்படின்னா வெர்டிகலா இருக்கும். டூ காம்பனன்ஸா அந்த ஃபோர்ஸ் வந்து மீட் பண்ணும்போது பிரியும். ஒன்று வந்து ஆப்போசிட் சைன் தீட்டாவில் இது வந்து F14
காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு வச்சுங்களேன். இன்னொன்று வந்து F14 சைன் தீட்டா, F12 சைன் தீட்டா. இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் கேன்சல் ஈச் அதர். ஓகே, ரெண்டுமே கேன்சல் பண்ணிடும். அப்போ இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் மட்டும் ஒரே டிஸ்டன்ஸ்ல போறதுனால நம்ம என்ன பண்றோம், ஆட் அப் ரெண்டையும் பிளஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். டோட்டல் ஃபோர்ஸ் அதானே நம்ம டோட்டல் ஃபோர்ஸ் எஃப் டோட்டல் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம F13 இதனால வர ஃபோர்ஸ் அதை நாங்க மென்ஷன் பண்ணல. ஓகேவா? இது F13 இங்க போட்டுக்கோங்க. F13 அப்புறமா F14 அப்புறமா F12 இந்த மூணையும் பிளஸ் பண்ணும். அவ்வளவுதான். F13 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். KQ²/4 பிளஸ் இந்த F14 F12 ஈக்குவல் தான். அப்ப டோட்டலா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுக்கும் ஏதாச்சும் ஒன்னு F14 போட்டுக்கலாம். சரியா? அப்போ KQ²/4 பிளஸ் 2 அப்படி இருக்கட்டும். F14 ரிசல்ட் எப்படி போட சொல்லியிருக்கேன், F14 காஸ் தீட்டான்னு போட சொல்லியிருக்கேன். சரியா? F14 காஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், 45 டிகிரி. புரியுதா? கவனிச்சிட்டே வாங்க. KQ²/4 பிளஸ் 2 சாதாரண F14 ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் எப்படி எழுதுவோம், Q1 F14 இந்த ரெண்டு எடுத்துக்கோங்க. Q1 Q4 ரெண்டுமே Q தானே, அப்ப KQ² தான் வரும் பை R². R வந்து எவ்வளவு, √2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 2 வருமா, 2 cos 45 வேல்யூ என்ன, 1/√2. இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்குங்க, இங்க KQ² இருக்கு, இங்க ஒரு KQ² இருக்கா, ரெண்டையும் காமனா வெளியே எடுத்துருங்க. KQ² வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க 1/4 இருக்கு பிளஸ் இங்க 1/√2 இருக்கு. இப்போ KQ² 1/4 அப்படி இருக்கட்டும். இந்த √2 என்ன பண்ணலாம், காஞ்சுகேஷன் எடுக்கலாம். காஞ்சுகேஷன்னா மேலேங்களையும் √2 மல்டிப்ளை பண்ணுங்க. √2 1 × √2 √2 என்ன ஆயிடும், 2 ஆயிடுமா, 2. இப்போ வேல்யூ எல்லாம் போடுங்க. கேக்கு நம்மளுக்கு தெரியும் 9 × 10⁻9. Q² இந்த இருக்கு 10⁻−6 மேல ஸ்கொயர் இருக்கு, ஹோல் ஸ்கொயர். 1/4னா 0.25. √2னா நம்மளுக்கு தெரியும் 1.414/2. அப்போ 9 × 10⁻9 இன்ட்டு இங்க -6 × 2 -12 10⁻−12 ஆயிடும். 0.25 பிளஸ் இங்க 2 டிவைட் பண்ணீங்கன்னா 0.7 2 14, இங்க 1ல டிவைட் ஆகாது, அப்போ 7 2 14. அப்போ 9 × 10⁻9 சரி இந்த கூட சிம்பிளிஃபை பண்ணாது. 10 -12 9 போச்சுன்னா -3. ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. 0 2 + 7 வந்து 9, அப்போ 0.957 வருது. 9ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 0.957 × 9 8.61 வருது. 8.61 × 10⁻−3 நியூட்டன். ஸோ டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு, ரைட் சைடில் இருக்கு. டைரக்ஷன் எப்படி இருக்கு, காம்பவுண்ட் ரைட் சைடில் இருக்கிறதுனால நீ என்ன பண்ணும், I கேப் போட்டுக்கணும். தட்ஸ் ஆல். புரிஞ்சுதா?